5 வருஷம் லோடி இப்படி பண்ணிட்ட. நீ இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் என்னடா பண்ணேன்? அவங்களாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் இருந்தீ அந்த மாதிரி. ஓ, அப்போ நானும் அவனுங்களும் ஒன்றா? இது சரிப்பட்டு வராது. இதோட முடிச்சுக்கலாம். ஏன் மச்சான் சோகமாக இருக்க? இல்லை அபி, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு. எனக்கு அவளை பார்க்கணும். நீ தான் அவங்கள வேணான்னு சொன்னேன், அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? ஒன்று தெரிஞ்சுக்க கதிர், எப்போவுமே நம்ம சைடில் இருக்கிற பிரச்சனையை தான் பார்க்குறோம். we never see other side. ஆனால் அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட பிரச்சனை என்னான்றது. புரியுதா? நீ போய் பேசு. நான் ஏன்டா பேசணும்? அவன் மேலே தானே தப்பு. அவன் தான் பேசணும். அப்போ நீ புலம்பிட்டே இரு. இந்த காப்பு கூட அவன் வாங்கி கொடுத்தது தான். ஏண்டா பேசுகிறவனாலும் பேச மாட்டேன், அவங்க ஊர்லேயும் இல்லை, உன்னை எப்படா சமாதானப்படுத்துவேன்? அபி அபி, அடுத்த வாரம் அவங்க அம்மாவுக்கு பர்த்டேடா. கண்டிப்பாக வருவான். நீ என்ன பண்ணுற? ஒரு வண்டியை ரெடி பண்ணிட்டு என் கூட வரியா? நீ எப்படியும் பேச மாட்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசி தான் தீர்த்துருக்காங்க. ஏன் உலகப்போரையே பேசி தான் சால்வ் பண்ணாங்க. எல்லா பிரச்சனையும் பேசினா தீர்ந்துடும்டா. நீ பேசுகிறேன்னா சொல்லு, நான் வரேன். அவன் மேலே தான் தப்பு. ஆனால் என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியலையேடா. உன் ஈகோ வச்சு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. சரி, எப்போ வராங்கன்னு சொல்லு, நான் வரேன். என்ன பண்ணுறேன்? இல்லை வீடா. அபி, அவர் கலான்னு பாடுறா. டேய், இங்கே தானே இருக்காங்க. பஸ் போதுடா. டேய், பஸ் எடுக்க போகிறாங்க. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. போ. ஏய், நீங்கள் பஸ்ஸில் ஏறி போயிருக்கலாம்டா. இல்லைடா, அவன் ஊருக்கார பசங்களாம் அங்கே இருந்தானுங்கடா பஸ்ஸில். ஆனால் தான் ஏறல. ஏன்டா நிப்பாட்டுங்க? போடா, போயிட்டு இருக்கா பாரு. அப்புறம் அவங்க ஊருடா, போனால் பிரச்சனையாகும். சரியா? புரிஞ்சுக்கோ மச்சான். நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் தொடர்ந்தாண்டா அவள் போட்டிருக்கா. அவளும் இன்னும் என் ஞாபகமாக தான் இருக்கா. மச்சான். இவ்வளோ லவ் வச்சுட்டா ஈகோட சுற்றினேன். ஈகோன்றது ஒரு குப்பை மாதிரிடா, அது தூக்கி போட்டுடணும். இல்லைனா அது ஒன்று அசிங்கமாக காட்டும். யார் மேலே தப்பு இருந்தால் என்னடா? உனக்கு பிடிச்சவங்கிட்ட சாரி கேட்க போகிற. சாரி கேட்டால் செத்தாடா போயிடுவ. அன்னைக்கு நீ அவங்க இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியும் சொன்னல, சும்மா நினச்சேன்டா. ஆனால் இன்றைக்கி தான் என் கண்ணால் பார்த்தேன். மச்சான், நீ அவங்ககிட்ட பேசுகிறா. கோடி நான் உனக்காக எழுதினேன் தினம். சாரி. ஹலோ, கிரிக்கெட்டா? இந்த வாரம் வை. டேய்,
கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்கடா, சீக்கிரம் வா. என் ஃப்ரெண்டு எனக்கு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றான். போட்டுமா? ஆ சரி. ம், போலாம்டா.